வணக்கம் நண்பா. ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ற பாதி பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி ட்ரைனிங் மட்டும் தான். சோ 100% சார்ஜ் நான் இப்பதான் போட்டிருக்கேன், 10 நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 90% ஆயிடுச்சு, 70% ஆயிடுச்சு, நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ இது எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல நீங்க கவனிக்க மறந்த, நீங்க தப்பா பண்ற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் இவ்வளவு பெரிய பெரிய விளைவுகளுக்கு காரணமா இருக்கு. சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நீங்க உங்க மொபைல்ல சரி பார்த்தாலே போதும், உங்க மொபைல்ல பேட்டரி ட்ரெயின் ஆகுறது ஓரளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இது மாதிரி போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒரு நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ உங்களோட போன்ல சார்ஜ் இறங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல ஆன் ஆயிருக்கிற ஜிபிஎஸ் தான். சோ ஜிபிஎஸ் வந்து நம்ம யாருமே அவ்வளவு சீக்கிரம் ஆன் பண்ண மாட்டோம், ஆனாலும் உங்க போன்ல ஜிபிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். சோ எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போன்ல இப்போ அதிகமாவே இந்த ஸ்விக்கி, ஓலா, ஊபர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சோ நிறைய ஜிபிஎஸ் யூஸ் பண்ற ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அந்த ஆப்பை எப்போதான் நம்ம ஓபன் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல ஜிபிஎஸ் ஆன் ஆயிரும். சோ ஆன் ஆகுற ஜிபிஎஸ் ஒரு சில நேரத்துல ஆஃப் ஆகலாம், ஒரு சில நேரத்துல ஆஃப் ஆகாமல் இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஆப்ஸை நீங்க ஆன் பண்றப்போ இல்லனா எப்பவுமே எப்பெல்லாம் சார்ஜ் ட்ரை ஆகுதோ அந்த நேரத்துல நீங்க அந்த ஜிபிஎஸ் ஓபன் பண்ணி பாருங்க. என்ன பில்ல இருந்துச்சு அப்படின்னா ஜிபிஎஸ் அப்பவே டிசேபிள் பண்ணி விடுங்க. சோ ஜிபிஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட பேட்டரியை அதிகமா குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு பேட்டரி எடுத்துக்கும். சோ 50% பேட்டரியவே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரத்துல தீத்துரும். அந்த மாதிரி ஜிபிஎஸ் என்ன பில்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்ததா சார்ஜ் இறங்குறதுக்கு மெயினான இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல இருக்கிற அந்த டிஸ்பிளே தான். சோ டிஸ்பிளே தான் பாதி சார்ஜாவே எடுத்துக்குது. நார்மலாவே வந்துட்டு ஒரு 100% சார்ஜ் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 40% இருந்து 50% சார்ஜ் உங்க மொபைலோட டிஸ்பிளே மட்டுமே எடுத்துக்கும். சோ உங்களோட மொபைல்ல நீங்க எந்த அளவுக்கு பிரைட்னஸ் அதிகமா வச்சுக்கிறீங்களோ அந்த டிஸ்பிளே சார்ஜ் எடுத்துக்கும். சோ உங்க மொபைல்ல நீங்க ஆட்டோ பிரைட்னஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் முதல்ல டிசேபிள் பண்ணி விடுங்க. ஆட்டோ பிரைட்னஸ் 100% கண்டிப்பா ஒர்க் ஆகாதுன்னே சொல்லலாம். சோ நிறைய இடத்துல வந்துட்டு ஆட்டோ பிரைட்னஸ் உங்களுக்கு வேலை செய்யாம போகலாம். சோ ஆட்டோ பிரைட்னஸ் இந்த மாதிரி மேலையும் கீழையும் வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாக்கும் கம்மியாக்கும். அந்த மாதிரி நேரத்துல உங்க மொபைல்ல சார்ஜ் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. கான்ஸ்டன்டா எப்பவுமே ஒரு பிரைட்னஸ் லெவல வச்சுக்கோங்க. சோ நான் யூஸ் பண்ற பிரைட்னஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா 30% இருந்து 40% வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுனால உங்க கண்ணுக்கும் அது நல்லது, உங்க போனுக்கும் அது நல்லது. சோ உங்க மொபைல்ல நீங்க ஆட்டோ பிரைட்னஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது இப்பவே மாத்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பிரைட்னஸ் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல்ல நம்ம அதிகமா இந்த ஜிமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மெசஞ்சர் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் நிறையவே வந்து நம்ம கீபோர்டு யூஸ் பண்றோம் டைப் பண்றதுக்காக. சோ டைப் பண்றதுனால அதிகமா சார்ஜ் போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுமா? சோ சாதாரணமா டைப் பண்றதுனால இல்ல, பேக்ரவுண்ட்ல வந்து இந்த வைப்ரேஷன் சவுண்ட் எல்லாம் வச்சிருப்போம். ஒரு கீயை வந்து கிளிக் பண்றப்போ கிரு கிரு கிருன்னு சவுண்ட் வரும். சோ சவுண்ட் எனேபிள் பண்ணி வச்சுட்டு கிளிக் பண்றப்போ கீ கீ கீன்னு சவுண்ட் வரும். சோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் வைப்ரேஷனால சோ உங்க மொபைலோட பேட்டரியோட ஒரு சின்ன பர்சன்டேஜ் இதுக்காக போகுது. சோ அதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க மொபைல் செட்டிங்ஸ் குள்ள போனீங்க அப்படின்னா லாங்குவேஜ் அண்ட் இன்புட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற கீபோர்டு இருக்கும். சோ மோஸ்ட்லி எல்லாருமே ஜிபோர்டு யூஸ் பண்ணுவோம். சோ ஜிபோர்டு கிளிக் பண்ணி உள்ள ஓபன் பண்ணீங்க அப்படின்னா preference அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். வைப்ரேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சவுண்ட் ஏதாவது நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மொபைல்ல சார்ஜ் சீக்கிரமா கம்மியாகிறது ஓரளவுக்கு குறையும். சோ நாலாவது நம்ம பார்க்க போற இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பழைய மொபைல் நீங்க வச்சிருக்கீங்க, பழைய ஆண்ட்ராய்ட் மொபைல் சின்ன சின்ன பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு 1500 mAh 1600 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட இல்லைன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எனக்கு 30% தான் சார்ஜ் இருக்கு, ஆனா எனக்கு வந்து ஒரு 5-6 மணி நேரத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த விஷயம் நம்ம பார்க்க போற இந்த செட்டிங்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைலோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எப்படி எனேபிள் பண்ணணும்னு சொல்லி தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், நான் மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அது கம்ப்ளீட்டா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அனிமேஷன் ஸ்கேல், விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் அந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் பத்தி இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி உள்ள ஓபன் பண்ணி போய்க்குங்க. அதுக்குள்ள போய் அனிமேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அனிமேஷன் ஆஃப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு ஸ்பீடாவும் இருக்கும். உங்களோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல 30% உங்க மொபைல்ல சார்ஜ் இருக்கு அப்படின்னா இந்த செட்டிங்ஸை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்க சார்ஜ் கம்மியாகிறது ரொம்பவுமே கம்மியா இருக்கும். சோ 30% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை நாளைக்கு மேல உங்களால அந்த 30% வச்சே யூஸ் பண்ண முடியும். சோ உங்ககிட்ட பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிற ஒரு ஏதோ புது மொபைல் இருந்துச்சு அப்படின்னா இது ஏதோ எப்போவாவது ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல மட்டும் யூஸ் பண்ணா போதும். உங்ககிட்ட ஒரு பழைய மொபைல், பழைய சாம்சங் மொபைல் இந்த மாதிரி பழைய மொபைல்ஸ் இருக்கு அப்படின்னா இது எப்பவுமே எனேபிள்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சோ அஞ்சாவது நம்ம யாருமே கவனிக்காத ரொம்ப சின்ன விஷயம் தான், ஆனா பெரிய விளைவுகளை கொடுக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் யாருமே கவனிக்க மாட்டோம். சோ ரொம்ப பழைய ஆப்ஸ் ஏதாவது மொபைல்ல வச்சிருப்பீங்க. சோ தேவையே இல்லாம எப்போது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ற ஆப்ஸ் அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி ரன் ஆகுறப்போ உங்க மொபைல்ல இருக்கிற சார்ஜ் அதிகமாவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட மொபைல்ல நீங்க ஏதாவது வெதர் ஆப்ஸ் இல்லைன்னா வந்துட்டு கால் ரெக்கார்டிங் ஆப்ஸ்
இல்லனா இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத நிறைய ஆட்ஸ் வரக்கூடிய ஆப்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஆப்ஸ் ரன் ஆகுறதுனால சார்ஜ் இறங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க நிறுத்திட்டா இல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டா உங்க போன்ல சார்ஜ் அப்படியே நிக்கும். 100% கம்மியாகும் அப்படியே நிக்கும் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா கம்மியாகும். சோ நார்மலா கம்மியாகும் சொல்லி சொல்லுவேன். சோ 10% வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கம்மியாகும், சீக்கிரமா கம்மியாகாது. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், நம்ம வந்துட்டு கவனிக்க மறந்த ரொம்ப சின்ன விஷயம் சொல்லி சொல்லலாம். சோ இதெல்லாம் உங்க போன்ல செக் பண்ணுங்க, மாத்தி பாருங்க. கண்டிப்பா 100% இது ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவா உங்களுக்கு இருக்கும். யூஸ்ஃபுல் வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழ இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சோ மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை நீங்க நம்மளோட சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல இது மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒரு நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.